யார் இந்த சாணக்கியர்? எதிரிகள் நடுங்கிய கணக்க வல்லுனர். ஒரு மனுஷன் இருந்தான். அவன் செய்த ஒரு சபதம் மட்டும் போதும். ஒரு பேரரசை தூள் தூளா அழிச்சுது. இன்னொரு பேரரசை பூமியிலேயே மிக பெரியதா உருவாக்குச்சு. அவன் படைகளை நடத்தல, வாளை எடுக்கல, போர்க்களத்தில் நிக்கல. ஆனா அவன் எழுதின சில வரிகள் இலட்சக்கணக்கான படையை வீழ்த்துச்சு. அவன் பேரரசர் இல்ல, ஆனா பேரரசர்களை உருவாக்கினான். அவன் ஒரு ஏழை பார்ப்பனன், பட்டினி கிடந்தவன். எவனோ ஒருத்தன் அவமானப்படுத்தினதுக்காக அவனோட முழு வம்சத்தையே அழிச்சான். இவன் பெயர் சாணக்கியர். சில பேர் இவனை கௌடில்யர்னு அழைப்பாங்க, வேற சில பேர் விஷ்ணுகுப்தர்னு சொல்வாங்க. ஆனா உலகம் இவனை அறியுமே. இந்தியாவோட முதல் பெரிய மூளையான மாக்கியவெல்லுன்னு. இவன் கதை தெரிஞ்சா உங்க நெஞ்சு படபடக்கும். ஏன்னா இது வெறும் வரலாறு இல்ல, இது ஒரு பழிவாங்கல், ஒரு திட்டம், ஒரு மாபெரும் சதுரங்க ஆட்டம். அதுல எல்லா காய்களும் உயிருள்ள மனுஷங்க. இப்போ நீங்க ஒன்னு நினைக்கலாம், சரி இன்னொரு வரலாற்று கதையா? இல்ல, இல்லவே இல்ல. இது நடந்ததுக்கு 2300 வருஷமாச்சு. ஆனா இன்னைக்கும் உலகம் முழுக்க அரசியல்வாதிகள், தொழில் அதிபர்கள், படைத்தலைவர்கள் எல்லாரும் இவன் எழுதின ஒரே ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க. அதுதான் அர்த்த சாஸ்திரம். அதுல என்ன இருக்கு தெரியுமா? எதிரிகளை எப்படி அழிக்கிறது, நண்பர்களை எப்படி சோதிக்கிறது, உற்றர்களை எப்படி உபயோகிக்கிறது, நாட்டை எப்படி நடத்துறது, பொருளாதாரத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, யுத்தத்தை எப்படி வெல்றது. போராடாமா? சாணக்கியர் சொன்னான், எதிரியை கொல்றதுக்கு முன்னாடி அவன் நண்பர்களை கொல்லு, அவன் பணத்தை கொல்லு, அவன் நம்பிக்கையை கொல்லு, அப்புறம் அவன் தானா விழுவான். ஆனா இந்த மனுஷன் எப்படி ஆனான்? ஒரு சாதாரண பார்ப்பனன் எப்படி இந்தியாவோட வரலாற்றையே திருப்பி எழுதினான்? அதுக்கு நாம் திரும்பி போகணும். கிமு 370. மகதம், அப்போதைய இந்தியாவோட மிகப்பெரிய சாம்ராஜ்யம். தலைநகரம் பாடலிபுத்திரம், அதாவது இன்னைக்கு சொல்லப்போனா பாடனா. அங்க ஆண்டவன் பெயர் தனநந்தர். நந்த வம்சம். அவனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய படை இருந்துச்சு. 2 லட்சம் காலாடுபடை, 20,000 குதிரை வீரர்கள், 3000 யானைகள். அவன் கையில பணம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அவன் கொட்டாரங்கள் தங்கத்தால நிரம்பி இருந்துச்சு. அவன் முன்னாடி எவனும் நிக்க முடியாது. அலெக்சாண்டர் கூட இந்தியாவுக்கு வந்தப்போ தியாஸ் நதி தடந்து வர பயந்தார். ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்க நந்தர் இருக்காருன்னு. இந்த நந்தர் ஒரு நாள் அரச சபையில உட்கார்ந்திருந்தான். அவனை சுத்தி மற்றியவர்கள், தளபதிகள், அரசகுரு எல்லாரும். அப்போ ஒரு பார்ப்பனன் உள்ள வந்தான். அவன் பெயர்தான் சாணக்கியர். அவன் தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தில பேராசிரியர், அரசியல் சாஸ்திரம் கத்துக் கொடுக்கிறவன். அவன் வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நந்தர் ஆட்சி கொடூரமா இருந்துச்சு. மக்கள் கஷ்டப்பட்டாங்க, வரி அதிகம், நீதி இல்ல. சாணக்கியர் அரசனுக்கு நல்லது சொல்லணும்னு வந்தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? நந்தர் அவனை பார்த்ததும் சிரிச்சான். இது என்ன, ஒரு கோலமில்லாத பார்ப்பனன் என் சபைக்கு வந்து என்ன செய்ய போறான்? சாணக்கியர் கருப்பா இருந்தான், அழகா இல்ல, உடம்பு மெலிஞ்சி இருந்துச்சு, தலைமுடி ஒழுங்கா இல்ல. நந்தர் சொன்னான், இந்த அசிங்கமான பார்ப்பனனை வெளியில் தூக்கிட்டு போங்க. இவன் என் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அரசபையில் எல்லாரும் சிரிச்சாங்க. காவலாளிகள் சாணக்கியரை இழுத்துட்டு போனாங்க. அவன் எதிர்த்து போராடினான். நான் உங்களுக்கு நல்லது சொல்ல வந்தேன், என்னை அவமானப்படுத்துறீங்களா? ஆனா யாரும் கேட்கல. அவனை வெளியில் தூக்கி எரிஞ்சாங்க. தூசில விழுந்தான், மண்ணில புரண்டான். அவன் கண்கள்ல கோபம் இல்ல, கோபம் மட்டும் இல்ல, ஏதோ ஒன்னு பிறந்துச்சு அவனுக்குள்ள. அது வெறுப்பா, பழிவாங்கலா? இல்ல, அது ஒரு சபதம். சாணக்கியர் எங்கேயே நின்னான். தன் சிக்கண்டை கரட்டினான். அதை கையில பிடிச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து சொன்னான், இன்னைக்கு இந்த கணம் முதல் நான் ஒரு சபதம் செய்கிறேன். நந்த வம்சம் முழுக்க அழியும் வரையும் நான் என் தலைமுடியை கட்டமாட்டேன். அந்த அகந்தையான நந்தரும் அவனோட எல்லா சந்ததியும் அழியும் வரைக்கும் நான் இந்த சிக்கண்டையை கட்டமாட்டேன். இது என் வாக்கு, இது என் உயிர். சுத்தி இருந்தவங்க சிரிச்சாங்க. இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லுறான்? நந்தர் கிட்ட 2 லட்சம் படை இருக்கு. இவன் யாரு? ஒரு ஏழை பார்ப்பனன். இவன் என்ன பண்ணுவான்? ஆனா அவன்களுக்கு தெரியாது இந்த ஏழை பார்ப்பனன் கிட்ட என்ன இருக்குன்னு. அவன் கிட்ட படை இல்ல, பணம் இல்ல, அதிகாரம் இல்ல. ஆனா அவன் கிட்ட ஒன்னு இருந்துச்சு, அது மூளை. கூர்மையான கணக்கு போடுற, 10 படி முன்னாடி யோசிக்கிற ஒரு மூளை. இந்த மூளைதான் வரலாற்றை மாத்தப் போகுது. சாணக்கியர் பாடலிபுத்திரத்தில் இருந்து வெளியில போனான். எங்கே போனான் அவனுக்கே தெரியாது. ஆனா ஒன்னு மட்டும் தெரியும், அவனுக்கு ஒரு ஆயுதம் வேணும். ஒரு வாள் இல்ல, ஒரு மனுஷன் வேணும். ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, ஒரு ராஜா மாதிரி
மாதிரி இருக்கிற மனுஷன், ஆனா இன்னும் ராஜா ஆகாதவன். அப்படிப்பட்ட ஒருத்தனை எங்கே தேடுறது? அவன் காடுகள் வழியா நடந்தான், கிராமங்கள் வழியா நடந்தான், பல மாசம் அலைஞ்சான். ஒரு நாள் ஒரு சிம்மை கிராமத்திலே சில பையன்கள் விளையாடுறதை பார்த்தான். அவங்க சாதாரண விளையாட்டு விளையாடல, அவங்க ராஜா ராணி விளையாடுனாங்க. ஒரு பையன் ராஜாவா நடிச்சான், மத்தவங்க அவனோட படை. அவங்க ஒரு கோட்டையை தாக்குனாங்க. ஆனா சாணக்கியர் கவனிச்சான், மத்த பையன்கள் எல்லாம் கோட்டை மேல நேரா தாக்குனாங்க. ஆனா அந்த ராஜா பையன் அவன் வேற மாதிரி பண்ணுனா. அவன் முதல்ல கோட்டையை சுத்தி வளைஞ்சான், பலவீனமான பகுதியை கண்டுபிடிச்சான், அங்கே தாக்குனான். கோட்டை விழுந்துச்சு. சாணக்கியர் நின்னான், அந்த பையனை கூர்ந்து பார்த்தான். அவன் 12 வயசு இருக்கும், ஆனா அவன் விளையாடும் விதம் அது ஒரு தலைவனோட விதம். சாணக்கியர் கேட்டான், நீ யாரு பையனே? அந்த பையன் திரும்பி பார்த்தான். நான் சந்திரகுப்தன், மௌரியர் குலத்து பையன். என் அம்மா இறந்துட்டாங்க. நான் இங்கே என் மாமா கூட வளர்வேன். சாணக்கியர் புன்னகைச்சான். முதல் முறையா அவன் அவமானப்படுத்தப்பட்ட அன்னைக்கு பிறகு இவன்தான் அந்த ஆயுதம். இந்த பையன் கிட்ட ராஜ யோகம் இருக்கு. ராஜாவா பிறக்கல, ஆனா ராஜாவா மாறுவான். ஆனா எப்படி? இந்த ஏழை அனாதை பையனை ராஜாவா மாத்துறது எப்படி? சாணக்கியர் அந்த பையன் கிட்ட போனான். சந்திரகுப்தா, நீ என்னோட வரியா? நான் உனக்கு ஒன்னு கத்து கொடுப்புறேன், எப்படி உலகத்தையே ஆழ்றதுன்னு. பையன் சிரிச்சான். நீங்க யாரு? நீங்க என்ன கத்து கொடுப்பீங்க? சாணக்கியர் சொன்னான், நான் யாருன்னு இப்போ முக்கியம் இல்ல, ஆனா நீ யாரா இருக்க போறேன்னு தான் முக்கியம். நீ ராஜா ஆக போற. இந்த ராஜா மட்டுமில்ல, மகாராஜாதிராஜா, சக்கரவர்த்தி, உலகத்துலேயே மிக பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவன். பையன் நம்பல, ஆனா அவன் கண்கள்ல ஏதோ இருந்துச்சு, ஆர்வம், கனவு. அதை சாணக்கியர் பார்த்தான். வா என்னோட, உனக்கு இழக்க என்ன இருக்கு? நீ இப்போ யாரும் இல்ல, என்னோட வந்தா நீ எல்லாமா மாறுவ. சந்திரகுப்தன் யோசிச்சான். 1 நிமிஷம், 2 நிமிஷம். பிறகு சொன்னான், சரி வரேன். இந்த ஒரு முடிவுதான் இந்திய வரலாற்றை மாத்துச்சு. 2 பேர், ஒருத்தன் வயசான பார்ப்பனன், கோபத்தால எரியுறவன், இன்னொருத்தன் சிறுவன், கனவு கண்ணில கொண்டவன். இவங்க இருவரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு அப்போ யாருக்கும் தெரியாது. சாணக்கியர் சந்திரகுப்தனை தக்ஷசீலா கூட்டிட்டு போனான். அங்க அவனுக்கு கல்வி கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனா இது சாதாரண கல்வி இல்ல, இது ராஜாக்களுக்கான கல்வி. அரசியல், பொருளாதாரம், யுத்தம், உளவியல், எப்படி மக்களை கட்டுப்படுத்துறது, எப்படி எதிரிகளை அழிக்கிறது, எப்படி நண்பர்களை உருவாக்குறது, எப்படி தன்னம்பிக்கையோடு நடந்துகிட்டு செய்ய போறது, எப்படி பொய் சொல்றது, எப்படி உண்மையை மறைக்கிறது, எல்லாமே கத்துக் கொடுத்தான். சந்திரகுப்தன் நல்ல மாணவனாயிருந்தான், எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டான் ஸ்பாஞ்ச் மாதிரி. ஆனா சாணக்கியர் அவனுக்கு இன்னும் ஒன்னு கத்துக் கொடுத்தான், பொறுமை. சந்திரகுப்தா, நீ ராஜா ஆக்கணும்னா ஒரே நாள்ல ஆக்க முடியாது, பல வருஷமாகும். நீ காத்திருக்கணும், திட்டமிடணும், சரியான நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கும். புலி மாதிரி. புலி தன் இரையை பார்க்கும், ஆனா உடனே தாக்காது, காத்திருக்கும். சரியான தருணம் வரும் வரைக்கும். அப்புறம் ஒரே தாக்குதல்ல இரையை வீழ்த்திடும். ஆனா இப்போ ஒரு பிரச்சனையில் இருந்துச்சு. சந்திரகுப்தன் ஒரு பையன், படை இல்ல, பணம் இல்ல, எப்படி நந்தரை எதிர்க்கிறது? நந்தர் கிட்ட உலகத்துறையே மிக பெரிய படை இருக்கே. சாணக்கியர் சொன்னான், நாம் நேரா போய் போர் பண்ண முடியாது, நாம் வேற வழியில போகணும், நாம் அவனை உள்ளேருந்து அழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாணக்கியர் ஒரு திட்டம் போட்டான். முதல்ல அவன் நந்தரோட எதிரிகளை கண்டுபிடிச்சான். நந்தர் கொடுங்கோலன், அவனுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. சிறிய அரசர்கள், வணிகர்கள், கூட்டங்கள், எல்லாரும் நந்தரை வெறுத்தாங்க. சாணக்கியர் அவங்களை ஒவ்வொருத்தரா போய் சந்திச்சான். நந்தரை வீழ்த்த வேணாமா? நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன், ஆனா என்னை நம்புங்க. ஆனா அவங்க நம்பல. நீ யாரு? நீ எப்படி நந்தரை வீழ்த்தும்? சாணக்கியர் சொன்னான், நான் யாருன்னு இப்போ முக்கியம் இல்ல, ஆனா நான் என்ன செய்ய போறேன்னு தான் முக்கியம். நீங்க காத்திருந்து பாருங்க. ஒரு நாள் நந்தர் விழுவான், அன்னைக்கு நீங்க என்னை நினைவுபடுத்துவீங்க. மெதுவா சாணக்கியர் ஒரு கூட்டணியை உருவாக்கினான். ரகசிய கூட்டணி, யாருக்கும் தெரியாத கூட்டணி. அந்த கூட்டணியில் சிறிய அரசர்கள், வணிகர்கள், வீரர்கள், ஒற்றர்கள் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரே இலக்கு, நந்தரை வீழ்த்துறது. ஆனா இன்னும் படை வேணும். சந்திரகுப்தனுக்கு போர் செய்ய ஒரு படை வேணும். அதை எங்கே கண்டுபிடிக்கிறது? சாணக்கியர் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் செஞ்சான். அலெக்சாண்டர் இந்தியாவை தாக்கி திரும்பி போனப்போ அவனோட சில படைகள் இங்கேயே தங்கிடுச்சு. அவங்க வேலை இல்லாம இருந்தாங்க.
இருந்தாங்க. சாணக்கியர் அவங்க கிட்ட போனான். நீங்க பணத்துக்காக போர் செய்யறீங்க இல்லையா? நான் உங்களுக்கு பணம் தர்றேன், ஆனா என் பக்கம் நின்னு போருங்க. அவங்க சந்தேகப்பட்டாங்க. உன்கிட்ட பணம் எங்கே இருக்கு? சாணக்கியர் சிரிச்சான். இப்போ இல்ல, ஆனா நாம வெற்றி பெற்றதும் நந்தரோட கஜானா முழுக்க உங்களுக்கு கிடைக்கும். தங்கம், வைரம் எல்லாமே. நீங்க கனவுலையே நினைச்சு பார்க்க முடியாத செல்வம். அந்த ஆசைதான் மனுஷங்களை நகர்த்தது. சில வீரர்கள் ஒத்துக்கிட்டாங்க. அதோட பார்ட்டியா சாணக்கியர் மலைவாசிகளை, பழங்குடியினரை, கொள்ளையர்களை கூட சேர்த்துக்கிட்டான். யாரு வேணா வரலாம், ஒரே நிபந்தனை, நந்தரை எதிர்க்கணும். மெதுவா ஒரு படை உருவானது. சின்ன படை. நந்தரோட 2 லட்சம் படைக்கும் முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. ஆனா சாணக்கியருக்கு அது தெரியும். அவன் எண்ணிக்கையில போர் செய்ய போறதில்ல, அவன் திட்டத்தோட போர் செய்ய போறான். சாணக்கியர் சந்திரகுப்தனுக்கு முதல் பாடத்தை கத்துக் கொடுத்தான். சந்திரகுப்தா, ஒரு சாம்ராஜ்யத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியுமா? அதன் தலையை வெட்டினா போதாது, அதன் வேர்களை அழிக்கணும். நந்தர் தலை, அவனோட படை, அவனோட அமைச்சர்கள், அவனோட பணம், அவனோட மக்களோட ஆதரவு, இதையெல்லாம் ஒவ்வொன்னா அழிச்சா நந்தர் தானா விழுவான். சாணக்கியர் முதல்ல மக்களை திருப்புனான். அவன் ஊருக்கு ஊரு போனான், கிராமங்களுக்கு போனான், மக்கள் கிட்ட பேசுனான். நந்தர் உங்களை கொடுமைப்படுத்துறான், உங்க சம்பாத்தியத்தில் பாதியை வரியா வாங்குறான், உங்க மக்களுக்கு நீதி இல்ல, உங்க குழந்தைகளுக்கு எதிர்காலம் இல்ல. இதை தாங்க முடியுமா? மக்கள் கேட்டாங்க. அவங்கள் உள்ள ஆத்திரம் வெளியில வந்துச்சு. ஆனா நாங்க என்ன பண்றது? நந்தர் கிட்ட படை இருக்கு, நாங்க என்ன செய்ய முடியும்? சாணக்கியர் சொன்னான். நீங்க ஒன்னு மட்டும் செஞ்சா போதும். வரி கொடுக்காதீங்க, படைக்கு உணவு கொடுக்காதீங்க. அவங்க கேட்டா இல்லேன்னு சொல்லுங்க, நாம் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. மெதுவா அவங்களோட சக்தி குறையும். அதோட சேர்ந்து அவன் இன்னொரு ஆபத்தான விளையாட்டை ஆரம்பிச்சான். ஒற்றர்கள். சாணக்கியர் நூற்றுக்கணக்கான ஒற்றர்களை நந்தரோட அரண்மனைக்குள்ள அனுப்புனான். வேலைக்காரர்களா, காவலாளிகளா, வணிகர்களா, எல்லா வேஷத்திலையும். அவங்க வேலை என்ன? தகவல் சேகரிப்புறது. யார் யாருக்கு நந்தர் மேல கோபம், யார் பணத்துக்காக விற்கப்படுவாங்க, யார் உண்மையானவங்க, யார் துரோகிகள், எல்லா தகவலும் சாணக்கியர் கிட்ட வந்துச்சு. பிறகு அவன் ஆரம்பிச்சான் நந்தரோட அமைச்சர்களை திருப்புறதை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒற்றர்கள் போய் பேசினாங்க. நந்தர் உன்னை மதிக்கல, அவன் உன்னை தூக்கி எறிய திட்டம் போட்டிருக்கான். நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா எங்களோட வா. சந்திரகுப்தன் வரப்போறான், அவன் ராஜா ஆவான். நீ அவன் பக்கம் நின்னா உனக்கு இன்னும் பெரிய பதவி கிடைக்கும். சிலர் நம்பல, அவங்களை விட்டுட்டான் சாணக்கியர். சிலர் சந்தேகப்பட்டாங்க, அவங்களுக்கு மேலும் ஆதாரம் கொடுத்தான். சிலர் ஆசைப்பட்டாங்க, அவங்களை வலையின் விழுத்துனான். மெதுவா நந்தரோட சொந்த அரசவையிலேயே துரோகிகள் நிறைய ஆரம்பிச்சாங்க. ஆனா சாணக்கியர் மிக முக்கியமான ஒரு நபரை குறிவச்சான். நந்தரோட முக்கிய அமைச்சர். அவன் பெயர் ராட்சசர். இவன் நந்தரோட நம்பிக்கைக்குரியவன். இவன் இல்லாம நந்தர் ஆட்சி நடத்த முடியாது. சாணக்கியர் ராட்சசரை நேரடியா சந்திக்க முடியாது. அதனால் அவன் ஒரு தந்திரம் செஞ்சான். ராட்சசரோட நெருங்கிய நம்பன் ஒருத்தன் இருந்தான். அவன் கிட்ட போனான். அவனுக்கு பணம் கொடுத்தான். நீ ராட்சசர் கிட்ட போய் இது சொல்லு, அவனை கொல்ல திட்டமிட்டிருக்கான். ராட்சசர் முதல்ல நம்பல. இது போய், நந்தர் என்னை நம்புறார். ஆனா சாணக்கியர் அடுத்த கட்டத்துக்கு போனான். அவன் ஒரு போலி கடிதம் உருவாக்கினான். அதுல எழுதினான், நந்தர் ராட்சசரை எப்படி கொல்றதுன்னு திட்டமிட்டிருக்காருன்னு. இந்த கடிதத்தை ராட்சசர் கிட்ட போய் சேர்த்தான். ராட்சசர் படிச்சான். அவன் மனசுல சந்தேகம் விதைக்கப்பட்டுச்சு. இது உண்மையாயிருக்குமோ? சாணக்கியர் இதைத்தான் விரும்புனான். சந்தேகம் மனுஷனை உள்ளுருந்து அடிக்கும். ராட்சசர் இனிமே நந்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா நந்தர்லிருந்து விலகி போனான். அவன் சாணக்கியர் அனுப்புன ஒற்றர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சான். சந்திரகுப்தன் உண்மையிலேயே வரப்போறானா? அவன் கிட்ட வலிமை இருக்கா? சாணக்கியர் சரியான நேரத்துக்காக காத்திருந்தான். அந்த நேரம் வந்துச்சு. கிமு 325. சந்திரகுப்தன் 25 வயசு. அவன் இப்போ ஒரு இளையன், வலிமையானவன், பயிற்சி பெற்றவன், தலைவன். சாணக்கியர் சொன்னான், நேரம் வந்துடுச்சு, நாம தாக்குறோம். ஆனா எப்படி? நேரடியா பாடலிபுத்திரத்துக்கு போய் நந்தரை தாக்குனா? இல்ல, சாணக்கியர் அப்படி செய்யல. அவன் புத்திசாலி. அவன் ஒரு வித்தியாசமான உத்தியை பயன்படுத்தினான். அவன் சொன்னான், நாம் முதல்ல நந்தரோட எல்லைப்புற பகுதிகளை கைப்பற்றுவோம். சிறிய நகரங்கள், சிறிய அரசர்கள், அவங்களை நம்ம பக்கம் திருப்புவோம். மெதுவா நந்தரோட சாம்ராஜ்யத்தை சுருக்குவோம். கடைசியில பாடலிபுத்திரம் மட்டும் தனியா இருக்கும். அப்போ அது வெளியெழுது. இது ஒரு மேதையான திட்டம்.
சந்திரகுப்தன் தன் படையோட வடமேற்கு பகுதியிலிருந்து ஆரம்பிச்சான். அவன் முதல்ல சிறிய அரசர்களை சந்திச்சான். நீங்க நந்தரோட ஆட்சியில சந்தோஷமா இருக்கீங்களா? அவன் உங்களுக்கு நீதி கொடுக்கறானா? இல்ல, நீங்க என்னோட சேருங்க, நாம் சேர்ந்து ஒரு புதிய சாம்ராஜ்யம் உருவாக்குவோம். சிலர் ஒத்துக்கிட்டாங்க, சிலர் எதிர்த்தாங்க. எதிர்த்தவங்களை சந்திரகுப்தன் போரில வீழ்த்தினான். அவன் ஒரு சிறந்த தளபதி. சாணக்கியர் கத்துக் கொடுத்த எல்லாமே அவன் பயன்படுத்தினான். எதிரியை எப்படி சுற்றி வளைக்கிறது, எப்படி பலவீனமான இடத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படி திடீர்னு தாக்குறது. அவன் வெற்றி பெற்றான். ஒரு நகரம், 2 நகரம், 10 நகரம், 20 நகரம். மெதுவா அவனோட சாம்ராஜ்யம் வளர்ந்துச்சு. நந்தருக்கு இதை பத்தி தகவல் வந்துச்சு. ஆனா அவன் கவலைப்படல. இது ஒரு சின்ன கிளர்ச்சி, என் படை போய் இவனை அழிச்சிடும். அவன் ஒரு பெரிய படையை அனுப்புனான். இந்த படை சந்திரகுப்தனை சந்திக்க போச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த படை முழுக்க தோல்வி அடைஞ்சது. ஏன்? சாணக்கியரோட ஒற்றர்கள் ஏற்கனவே அந்த படையில் ஊடுருவி இருந்தாங்க. அவங்க படை வீரர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி இருந்தாங்க. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி படை சந்திரகுப்தன் பக்கம் திரும்பிடுச்சு. மீதி படை குழப்பத்தில் தோல்வி அடைஞ்சது. நந்தர் இப்போ பயந்தான். இவன் யாரு? இவன் எப்படி என் படையை வெல்றான்? அவன் இன்னும் பெரிய படையை அனுப்புனான். ஆனா அதே விஷயம் மறுபடியும் நடந்துச்சு. சாணக்கியர் ஒவ்வொரு முறையும் முன்னாடியே திட்டமிட்டிருந்தான். ஒற்றர்கள், பணம், வாக்குறுதிகள். படையை உள்ளிருந்து அழிச்சுட்டான். 3 வருஷம் கழிச்சு சந்திரகுப்தன் பாடலிபுத்திரம் வாசல்ல வந்து நின்னான். இப்போ அவன் கிட்ட ஒரு பெரிய படை இருந்துச்சு. நந்தரோட பல பகுதிகளை கைப்பற்றி இருந்தான். நந்தர் இப்போ பயத்தில நடுங்கினான். அவனோட அமைச்சர்கள் பலரும் ஏற்கனவே சந்திரகுப்தன் பக்கம் போயிட்டாங்க. அவனோட படை பலவீனமா இருந்துச்சு. அவனோட பணம் குறைஞ்சுதா. ஏன்னா மக்கள் வரி கொடுக்கிறதை நிறுத்திட்டாங்க. நந்தர் கடைசியா ராட்சசரை கூப்பிட்டு கேட்டான், நான் என்ன செய்யறது? ராட்சசர் சொன்னான், நீங்க இப்போ தனியா இருக்கீங்க, உங்களுக்கு யாரும் இல்ல, சரண்டர் ஆகுங்க. நந்தர் கோபமா பார்த்தான். நீ எனக்கு துரோகம் பண்றியா? ராட்சசர் சொன்னான், இல்ல, நான் உண்மையே சொல்றேன், நீங்க தோத்துட்டீங்க. நந்தர் இன்னும் சரண்டர் ஆக விரும்பல. அவன் போர் செய்ய முயன்றான். ஆனா அவனோட சொந்த படையை அவனுக்கு எதிரா திரும்பிடுச்சு. அவங்களுக்கு தெரியும் நந்தர் தோத்துட்டாருன்னு. ஏன் ஒரு தோத்து போனவனுக்காக உயிரை கொடுக்கணும்? கடைசியா நந்தர் கைது செய்யப்பட்டான். அவனோட குடும்பம் முழுவதும் கைது செய்யப்பட்டாங்க. சந்திரகுப்தன் பாடலிபுத்திரத்துக்குள்ள நுழைஞ்சான். வெற்றி. மக்கள் சந்தோஷமா கூச்சல் போட்டாங்க. சந்திரகுப்தன் வாழ்கா, புதிய ராஜா வாழ்கா. ஆனா சாணக்கியருக்கு இன்னும் ஒரு வேலை இருந்துச்சு. அவன் சபதம். அவன் சொன்னான், நந்தவம்சம் முழுக்க அழியும் வரைக்கும் தன் சிக்கண்டையை கட்ட மாட்டேன்னு. நந்தர் மட்டும் இல்ல, அவனோட குடும்பம் முழுக்கமும் அழையணும். இது கொடூரமா தெரியுமா? ஆமா. ஆனா சாணக்கியர் கருணை காட்ட வரல. அவன் பழிவாங்க வந்தான். நந்தரும் அவனோட எல்லா சந்ததியும் கொல்லப்பட்டாங்க. நந்தவம்சம் முழுவதுமே அழிஞ்சு போச்சு. அன்னைக்குதான் சாணக்கியர் தன் சிக்கண்டையை கட்டினான். 10 வருஷங்களுக்கு பிறகு அவன் வாக்கை காப்பாத்தினான். சந்திரகுப்தன் மௌரிய சாம்ராஜ்யத்தின் முதல் பேரரசன் ஆனான். இந்த சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? வடக்கில இமயமலை முதல் தெற்கில கர்நாடகம் வரைக்கும், மேற்கில ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கில வங்காளம் வரைக்கும் இந்தியா கண்ட மிகப்பெரிய ஒருங்கிணைந்த சாம்ராஜ்யங்கள்ல ஒன்னு. ஆனா சாணக்கியர் இங்கே நிறுத்தல. அவனுக்கு தெரியும், ஒரு சாம்ராஜ்யத்தை வெளர்து எளிது, அது நடத்துறதுதான் கஷ்டம். அவன் சந்திரகுப்தனோட பிரதம அமைச்சரா ஆனான். அவன் சாம்ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சான். புதிய விதிகள், புதிய சட்டங்கள், புதிய நிர்வாகம் எல்லாமே அவன் எழுதின ஒரு புத்தகத்திலிருந்து வந்தது. அந்த புத்தகம்தான் அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் என்ன? இது ஒரு புத்தகம் மட்டுமில்ல, இது ஒரு முழுமையான வழிகாட்டி. ஒரு நாட்டை எப்படி நடப்புறதுன்னு 15 அத்தியாயங்கள், ஆயிரக்கணக்கான விதிமுறைகள், எல்லா விஷயத்துக்கும் வழிகாட்டுதல். பொருளாதாரம் எப்படி நடத்துறது, வரிகளை எப்படி வசூலிக்கிறது, நீதியை எப்படி கொடுக்கிறது, படையை எப்படி நடத்துறது, ஒற்றர்களை எப்படி உபயோகிப்புறது, எதிரிகளை எப்படி அழிக்கிறது, எல்லாமே. சாணக்கியர் ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னான். ஒரு ராஜா 2 விதமா இருக்கலாம். நல்லவனாயிருக்கலாம், வலிமையானவனாயிருக்கலாம். ஆனா இரண்டையும் சேர்த்து இருக்க முடியாது. நல்லவனா இருந்தா எதிரிகள் உன்னை வெல்லுவாங்க. வலிமையானவனா இருந்தா நீ உயிர்ப்பு. எதை தேர்ந்தெடுப்பு? அவன் சந்திரகுப்தனுக்கு சொன்னான், நீ வலிமையானவனாயிரு. மக்கள் உன்னை நேசிக்கட்டும், ஆனா அதே நேரம் பயப்படட்டும். நேசிக்காம் பயம் மட்டும் இருந்தா கிளர்ச்சி வரும். பயம் இல்லாம நேசம் மட்டும் இருந்தா பலவீனம் வரும். இரண்டும் சேர்ந்து இருக்கணும். சாணக்கியர் ஒற்றர்கள் மீதான நம்பிக்கையை அதிகமா வச்சிருந்தான். அவன் சொன்னான், ஒரு ராஜாவுக்கு 1000 கண்கள் இருக்கணும். அவன் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவனுக்கு ஒற்றர்கள் வேணும். அவன் பலவிதமான ஒற்றர்களை உருவாக்கினான்.
உருவாக்கினான். சாதாரண ஒற்றர்கள் அவங்க தகவல் சேகரிப்பாங்க. இரட்டை ஒற்றர்கள் அவங்க எதிரி கூட்டத்துல ஊடுருவுவாங்க. தற்கொலை ஒற்றர்கள் அவங்க ஆபத்தான வேலைகளை செய்வாங்க. பெண் ஒற்றர்கள் அவங்க ராஜாக்கள் அமைச்சர்கள் கிட்ட போய் ரகசியங்களை திருடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் விஷம் பயன்படுத்துறதில் நிபுணன். அவன் சொன்னான், விஷம் ஒரு ஆயுதம், அதை சரியா பயன்படுத்தினா வாழ்விட ஆபத்து. அவன் விஷம் கலந்த உணவை எப்படி அனுப்புறது, எப்படி யாரையும் சந்தேகப்படுத்தாம கொள்றது எல்லாமே கத்துக் கொடுத்தான். சந்திரகுப்தன் கேட்டான், குரு, இது எல்லாம் ரொம்ப கொடூரமா இல்லையா? சாணக்கியர் சொன்னான், ராஜனே, கருணை ஒரு அழகான விஷயம், ஆனா அது பலவீனமானவங்களுக்கு. நீ பலவீனமானவன் இல்ல, நீ பேரரசன். உன் கருணை உன் சாம்ராஜ்யத்தை அழிக்கும். நீ கொடூரமா இருக்கணும் உன் எதிரிகள் கிட்ட, அதான் உன் மக்களை காப்பாத்தும். ஆனா சாணக்கியர் எல்லா விஷயத்திலையும் கொடூரமா இல்ல. அவன் மக்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விதிகளை உருவாக்கினான். ஏழைகளுக்கு உதவி, விதவைகளுக்கு பாதுகாப்பு, அனாதைகளுக்கு ஆதரவு, வணிகர்களுக்கு சுதந்திரம், விவசாயிகளுக்கு நிவாரணம். அவன் ஒரு நல்ல நிர்வாகி. கொடூரமானவன் மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. அவன் பொருளாதாரத்தை எப்படி நடத்துறதுன்னும் தெளிவா சொன்னான். ஒரு நாட்டோட வலிமை அதன் பணத்துல இருக்கு. படை இல்லாம இருக்கலாம், ஆனா பணம் இல்லாம இருக்க முடியாது. பணம் இருந்தா படையை வாங்கலாம், ஆனா படை இருந்தா பணத்தை உருவாக்க முடியாது. அதனால் பொருளாதாரம் முதல் முன்னுரிமை. அவன் வரி முறையை ஒழுங்குபடுத்தினான். யாருக்கு எவ்வளவு வரி, எப்போ, எப்படி எல்லாமே தெளிவா. வரி வசூலிப்பவர்கள் மீது கடுமையான விதிகள். அவங்க ஊழல் பண்ணுனா மரண தண்டனை, யாரும் தப்பிக்க முடியாது. அவன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னான், எதிரியை அழிக்க 6 வழிகள் இருக்கு. சமாதானம் பேசி சமாதானம் செய், பரிசோ பணம் கொடுத்து வாங்கு, பிரிவினை அவனோட கூட்டணியை உடை, தண்டம் அவனை மிரட்டு, மாயை அவனை ஏமாத்து, யுத்தம் கடைசியா மட்டும் போர். போர் எப்பவும் கடைசி வழி, மத்த எல்லாமும் முயன்று பார்த்துட்டு கடைசியின் மட்டின் போர். இந்த கருத்துக்கள் எவ்வளவு நவீனமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு உலகம் முழுக்க நாடுகள் இதைதான் ஃபாலோ பண்றாங்க. முதல்ல பேச்சுவார்த்தை, பிறகு எகனாமிக் சாங்ஷன்ஸ், பிறகு டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன், கடைசியில் மட்டும் யுத்தம். இது சாணக்கியர் 2300 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். சந்திரகுப்தன் சாணக்கியர் சொன்னபடியே நடந்தான். அவன் சாம்ராஜ்யம் செழித்து வளர்ந்துச்சு, வணிகம் பெருகுச்சு, மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க, எதிரிகள் நடுங்கினாங்க. அலெக்சாண்டரோட படைத்தளபதி செல்யூக்கஸ் வந்தான் இந்தியாவை தாக்க. ஆனா சந்திரகுப்தன் அவனை தோற்கடிச்சான். செல்யூக்கஸ் சமாதானம் கேட்டான். தன் மகளை சந்திரகுப்தனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான். 500 யானைகளை பரிசா கொடுத்தான். சந்திரகுப்தன் உலக சக்தியானான். ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி சாணக்கியர் இருந்தான். மக்களுக்கு தெரியாம, புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம், அவன் வேண்டியது ஒண்ணு மட்டும், அவன் வாக்கை காப்பாத்துறது. நந்தரை அழிச்சுட்டான், புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டான். அவன் வேலை முடிஞ்சது. ஆனா சாணக்கியரோட கதை இன்னும் முடியல. அவன் வாழ்ந்தான் சில வருஷங்கள் சந்திரகுப்தனோட பிரதம அமைச்சரா. ஆனா அரசியல் என்பது எப்பவும் ஆபத்தானது. எப்பவும் சதிகள் இருக்கும், எப்பவும் பொறாமை இருக்கும். சில அமைச்சர்கள் சாணக்கியரை பொறாமைப்பட்டாங்க. இவன் ஒரு பார்ப்பனன், இவன் எல்லா அதிகாரமும் வச்சிருக்கான், நாம் என்ன? அவங்க சாணக்கியருக்கு எதிரா சதி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க சந்திரகுப்தன் கிட்ட போய் சொன்னாங்க, மகாராஜா, சாணக்கியர் உங்களை கட்டுப்படுத்துறார், உங்களுக்கு சுதந்திரம் இல்ல, எல்லா முடிவையும் அவர்தான் எடுக்கிறார், நீங்க பொம்மை மாதிரி இருக்கீங்க. சந்திரகுப்தன் கோபப்பட்டான். என்ன சொல்றீங்க? குரு என்னை உருவாக்கினார், அவர் இல்லாமா நான் இல்ல. ஆனா அந்த விதைகள் விதைக்கப்பட்டுடுச்சு. சந்தேகம். மெதுவா மெதுவா சந்திரகுப்தன் மனசுல சந்தேகம் வளர்ந்துச்சு. குரு உண்மையிலேயே எனக்கு நல்லது நினைக்கிறாரா, இல்ல அவர் என்னை கட்டுப்படுத்துறாரா? சாணக்கியருக்கு இது தெரிஞ்சது. அவன் ஒற்றர்கள் மூலமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். அவன் மனசு வலிச்சுது. நான் இவனுக்காக எல்லாத்தையும் விட்டேன், என் வாழ்க்கையை கொடுத்தேன், இப்போ இவனே என்னை சந்தேகப்படுறானா? ஒரு நாள் சாணக்கியர் சந்திரகுப்தன் கிட்ட வந்தான். ராஜனே, நான் எங்களுக்கு ஒன்னு சொல்லணும். என் வேலை முடிஞ்சது. நான் உங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கொடுத்தேன், அது நடப்புற விதிகளை கொடுத்தேன். இனிமே உங்களுக்கு நான் தேவையில்லை, நான் போறேன். சந்திரகுப்தன் அதிர்ச்சி அடைஞ்சான். குரு, நீங்க எங்க போறீங்க? நீங்க இல்லாம நான் எப்படி ஆழ்றது? சாணக்கியர் புன்னகைச்சான். நீங்க நல்லா ஆழ்வீங்க. நீங்க இப்போ ஒரு பேரரசன், உங்களுக்கு என் கைத்தடி தேவையில்ல, நீங்களே நடக்க கத்துக்கிட்டீங்க. அவன் போயிட்டான். காட்டுக்குள்ள தனியா. அங்க அவன் ஒரு சிறிய குடிசையில் வாழ ஆரம்பிச்சான். யாரையும் பார்க்கல, எதுவும் பேசல,
தியானம், தவம். அவன் வாழ்க்கையோட கடைசி நாட்கள் அமைதியா கழிஞ்சது. ஆனா ஒரு கதை இருக்கு. இது உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனா நம்ப வைக்கிற மாதிரி இருக்கு. சந்திரகுப்தன் மகன் பிந்துசாரன் பேரரசன் ஆனப்போ அவனோட அமைச்சர்கள் சாணக்கியரை பழிவாங்க நினைச்சாங்களாம். அவங்க சாணக்கியர் இருக்கிற குடிசையை சுத்தி நெருப்பு வச்சாங்களாம். சாணக்கியர் வெளியில வரல. நான் என் வாழ்க்கை முழுக்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தேன். இப்போ நான் என்னோட விருப்பப்படி சாவேன் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பிலேயே இருந்துட்டாராம். உயிர் விட்டாராம். இது உண்மையா இல்லையான்னு தெரியாது. ஆனா சாணக்கியரோட வாழ்க்கை இப்படித்தான். நெருப்பு மாதிரி. அவன் எல்லாத்தையும் எரிச்சான். எதிரிகளை, தடைகளை, சாம்ராஜ்யங்களை. ஆனா கடைசியில தன்மையும் எரிச்சுக்கிட்டான். ஆனா அவன் விட்டுட்டு போனது என்ன? அர்த்த சாஸ்திரம். இந்த புத்தகம் இன்னைக்கும் உலகம் முழுக்க படிக்கப்படுது. இன்னைக்கும் அரசியல்வாதிகள் இது படிக்கிறாங்க. இன்னைக்கும் வியாபாரிகள் இது படிக்கிறாங்க. இன்னைக்கும் படைத்தளபதிகள் இது படிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா சாணக்கியர் மனுஷ இயல்பை புரிஞ்சுக்கிட்டான். மனுஷன் எப்படி நினைக்கிறான், எதுக்காக செயல்படுறான், என்ன அவனை மோட்டிவேட் பண்ணுது, என்ன அவனை பயமுறுத்துது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. அதனால் அவன் எழுதினது டைம்லெஸ், காலம் கடந்த உண்மை. இன்னைக்கு நீங்க கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருந்தாலும், பாலிடிக்ஸ்ல இருந்தாலும், பிசினஸ்ல இருந்தாலும் சாணக்கியரோட பிரின்சிபல்ஸை பார்க்கலாம். எதிரிகளை எப்படி ஹேண்டில் பண்றது, அலைஸை எப்படி வச்சுக்கிறது, இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்றது, சரியான நேரத்துல எப்படி அட்டாக் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கும் ரெலவென்ட். ஆனா இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. சாணக்கியர் சொன்னான், முடிவு எப்பவும் உன் கையில இருக்கணும். நீ எதையும் சான்ஸுக்கு விடாதே. திட்டமிடு. எல்லா பாசிபிலிட்டியும் யோசி. எல்லா அவுட்கமையும் கால்குலேட் பண்ணு. அவன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னான். எதிரியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதே. சின்ன எதிரி கூட ஆபத்தானவன் ஆகலாம். அதனால் எந்த எதிரியையும் முழுசா அழி, அரைக்குறையா விடாதே. இது கொடூரமா தெரியுமா? ஆமா. ஆனா இதுதான் ரியாலிட்டி. சாணக்கியர் ஒரு ஐடியலிஸ்ட் இல்ல, அவன் ஒரு ரியலிஸ்ட். உலகம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். உலகம் கைண்ட் இல்ல, உலகம் ரூத்லெஸ். அதுல சர்வைவ் பண்றதுக்கு நீயும் ரூத்லெஸ் ஆகணும். ஆனா அதே நேரம் அவன் சொன்னான், உன் மக்கள் கிட்ட கருணை காட்டு. அவங்க உன் வலிமை. அவங்க இல்லாம நீ எதுவும் இல்ல. அதனால அவங்களை பாதுகாப்பு. அவங்க நலனுக்காக நீ ரூத்லெஸ் ஆகு. இதுதான் சாணக்கியரோட பிலாசபியோட கோர். உன் மக்களுக்காக எதையும் செய். எதிரிகள் கிட்ட கருணை காட்டாதே. நண்பர்கள் கிட்ட நம்பிக்கை வச்சுக்கு. ஆனா வெரிஃபை பண்ணும். எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கை, எல்லாத்துக்கும் பேக்கப் பிளான். இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும், ஆண்டர்பிரனரா இருந்தாலும், ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த பிரின்சிபல்ஸ் ஒர்க் பண்ணும். உதாரணமா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கறீங்கன்னு வச்சுக்குங்க. சாணக்கியர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முதல்ல திட்டமிடு. எல்லா ரிஸ்கையும் ஐடென்டிஃபை பண்ணும். எல்லா ரிசோர்ஸையும் கணக்கு போடு. யார் உன்னோட இருப்பாங்க, யார் எதிர்ப்பாங்க, இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா யோசி. பிறகு எக்ஸிகியூஷன். இதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்டோட பேசிக்ஸ். ஆனா இது சாணக்கியர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். இல்ல நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்குங்க. சாணக்கியர் என்ன சொல்லுவார்? முழு நம்பிக்கை வச்சுக்காதே. வெரிஃபை பண்ணு. மனுஷன் மாறுவான், சூழ்நிலை மாறும். அதுக்கு தயாராயிரு. ஆனா அதே நேரம் லாயல்ட்டியை மதி. உண்மையானவங்களை ஐடென்டிஃபை பண்ணு. அவங்களை பாதுகாப்பு. இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குங்க. சாணக்கியர் என்ன சொல்லுவார்? உன் கம்பெடிட்டர்களை கவனி. அவங்க ஸ்ட்ரெங்த் என்ன, வீக்னஸ் என்ன, எப்படி அவங்களை வெல்றது. நேரடி காம்படிஷன் வேண்டாம். ஸ்மார்ட்டா ஆடு. அவங்க பலவீனமான இடத்தை தாக்கு. அவங்க ஸ்ட்ரெங்த்ல கம்பீட் பண்ணாது. இதெல்லாம் இன்னைக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியில பேசிக் பிரின்சிபல்ஸ். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜ், மார்க்கெட் பொசிஷனிங், இதெல்லாம் சாணக்கியர் பிரின்சிபல்ஸ்ல இருந்து தான் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், சாணக்கியர் சீக்ரெசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். அவன் சொன்னான், உன் பிளான்ஸை யாருக்கும் சொல்லாதே. எவ்வளவு நெருக்கமானவங்க ஆனாலும். ஏன்னா மனுஷன் மாறுவான். இன்னைக்கு நண்பன் நாளைக்கு எதிரி ஆகலாம். அவனுக்கு உன் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சா அவன் உன்னை அழிக்க யூஸ் பண்ணுவான். இது பேரனோயா மாதிரி தெரியுமா? கொஞ்சம் இருக்கலாம். ஆனா இது ரியலிஸ்டிக் கூட. கார்ப்பரேட் எஸ்பியனாஜ் பாருங்க, பொலிட்டிக்கல் பேக் ஸ்டாபிங் பாருங்க, பர்சனல் பிட்ரேயல்ஸ் பாருங்க. எல்லா இடத்திலையும் நடக்குது. சாணக்கியர் இது புரிஞ்சுக்கிட்டான். அதனால் காஷியஸா இருக்கச் சொன்னான். ஆனா அதே நேரம் அவன் சொன்னான், பேரனோய்டு ஆகாதே. எல்லாரையும் எதிரியா நினைச்சா நீ தனியா ஆயிடுவ. சரியான நம்பிக்கை வைக்கிறவங்களை ஐடென்டிஃபை பண்ணு. அவங்களை மதி. அவங்களுக்காக எதையும் செய். இதுதான் பேலன்ஸ். காஷியஸ் இரு, ஆனா பேரனோய்டு ஆகாதே. ட்ரஸ்ட் பண்ணு, ஆனா பிளைண்டா
வித்தவுட் ட்ரஸ்ட் பண்ணாதே. ஓப்பன் இரு, ஆனா உன் சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணாதே. சாணக்கியரோட இன்னொரு முக்கியமான டீச்சிங் டைமிங். அவன் சொன்னான், சரியான நேரம் மிக முக்கியம். டூ ஏர்லியா மூவ் பண்ணுனா நீ ஃபெயில் ஆவ. டூ லேட் ஆன் மூவ் பண்ணுனா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். சரியான நேரத்துல சரியான மூவ் பண்ணணும். அதுக்கு பேஷன்ஸ் வேணும், அப்சர்வேஷன் வேணும், டைமிங் சென்ஸ் வேணும். இது அவன் நந்தரை அழிக்கும் போது நிரூபிச்சா. அவன் உடனடியா அட்டாக் பண்ணல. 10 வருஷம் காத்திருந்தா. சந்திரகுப்தனை ட்ரெயின் பண்ணனா, ரீசோர்சஸ் கேதர் பண்ணனா, சரியான நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்தா. அப்புறம் ஒரே ஸ்ட்ரோக்ல நந்தரை அழிச்சா. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடர்ஸ் இதைதான் பண்றாங்க. வெயிட் பண்றாங்க ரைட் மோமெண்ட்காக. அப்புறம் ஸ்ட்ரைக். ஸ்போர்ட்ஸ்ல அத்லீட்ஸ் இதைதான் பண்றாங்க. பிசினஸ்ல ஆண்டர்பிரினர்ஸ் இதைதான் பண்றாங்க. டைமிங் எவ்ரிதிங். இப்போ நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வரலாம். சாணக்கியர் ஒரு ஹீரோவா இல்ல வில்லனா? இது காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். அவன் ஒரு கம்ப்ளீட் சாம்ராஜ்யத்தை அழிச்சான். ஆயிரக்கணக்கான மனுஷங்கள் கொல்லப்பட்டாங்க. நந்தரோட முழு குடும்பமும் அழிஞ்சது. அவன் ரூத்லெஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணனா. பாய்சன், ஸ்பைஸ், டிசெப்ஷன், மனிப்புலேஷன். ஆனா அதே நேரம் அவன் இந்தியாவுக்கு ஒரு பெரிய யூனிஃபைட் எம்பையர் கொடுக்கிறான். அவனோட சிஸ்டம் கிரியேட் பண்ணினான். லாஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், இகானமி, இதெல்லாம் செஞ்சுரிஸ்க்கு நடந்துச்சு. அவனோட கிராண்ட்சன் அசோகர் இந்த எம்பையரை இன்னும் பெருசா மாத்தினாரு. புத்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணினாரு. இதெல்லாம் சாணக்கியரோட ஃபவுண்டேஷன்ல தான் நடந்துச்சு. அதனால ஆன்சர் என்ன? சாணக்கியர் ஹீரோவா வில்லனா? இது உங்க பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து. நீங்க மாரலிஸ்டா இருந்தா அவன் வில்லன். அவன் கொடூரமானவன். அவன் எண்ட்ஸ் ஜஸ்டிஃபை மீன்ஸ் நம்பினான். ஆனா நீங்க பிராக்மேட்டிஸ்டா இருந்தா அவன் ஹீரோ. அவன் ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்ணினான். அவன் ஒரு கிரேட் எம்பையர் கிரியேட் பண்ணினான். உண்மை என்னன்னா சாணக்கியர் இரண்டும் இல்ல. அவன் ஒரு மனுஷன், ஃப்ளாட் ஹியூமன் பீயிங். அவனுக்கு ஆங்கர் இருந்துச்சு, வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. ஆனா அதே நேரம் பிரில்லியன்ஸ் இருந்துச்சு, விஷன் இருந்துச்சு, டெடிகேஷன் இருந்துச்சு. அவனை ஜட்ஜ் பண்றதை விட நாம் அவனிடமிருந்து என்ன கத்துக்கலாம்னு பார்ப்போம். அவன் காட்டும் முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒன்னு, கிளியர் கோல் வையுங்க. சாணக்கியருக்கு தெளிவான இலக்கு இருந்துச்சு. நந்தரை அழிக்கணும், நியூ எம்பையர் கிரியேட் பண்ணணும். இந்த கோல்காக அவன் எல்லாத்தையும் செஞ்சான். 2, பேஷண்டா இருங்க. சாணக்கியர் 10 வருஷம் காத்திருந்தா. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷனுக்கு போகல. லாங் டேர்மை பார்த்தா. 3, பிளான் பண்ணுங்க. சாணக்கியர் எதையும் சான்ஸ்க்கு விடல. எல்லாமே பிளான் பண்ணுனா. பேக்கப் பிளான்ஸ் இருந்துச்சு, கண்டின்ஜென்சிஸ் இருந்துச்சு. 4, ஃபிளெக்சிபிளா இருங்க. பிளான்ஸ் மாறும், சூழ்நிலை மாறும், அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணுங்க. சாணக்கியர் ரிஜிடா இருக்கல. சிச்சுவேஷனுக்கு தக்கபடி ஸ்ட்ராட்டஜி மாத்தினா. 5, ரைட் பீப்புளை சூஸ் பண்ணுங்க. சாணக்கியர் சந்திரகுப்தனை கண்டுபிடிச்சா. ரைட் டூல் ஃபார் த ஜாப். நீங்களும் ரைட் டீம், ரைட் பார்ட்னர்ஸ், ரைட் மென்டர்ஸை கண்டுபிடியுங்க. 6, இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். சாணக்கியர் ஸ்பைஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுனா. எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு பவர். 7, எக்ஸிகியூஷன் மேட்டர்ஸ். பிளான்ஸ் இருந்தா மட்டும் போதாது, எக்ஸிக்யூட் பண்ணணும். சாணக்கியர் ஒரு டூவர், பிலாசபர் மட்டும் இல்ல. 8, சாக்ரிஃபைஸ் வேணும். சாணக்கியர் தன் கம்ஃபர்டபிள் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணினான். பிக் கோல்ஸ்க்கு பிக் சாக்ரிஃபைசஸ் வேணும். இதெல்லாம் சாணக்கியர் கத்துக் கொடுத்த பாடங்கள். டைம்லெஸ் லெசன்ஸ், இன்னைக்கும் ரெலவென்ட். நீங்க எந்த ஃபீல்டிலையும் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா கடைசியா ஒரு வார்னிங். சாணக்கியரோட மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாதீங்க. அவன் ரூத்லெஸ்ஸா இருந்தான். அது அவன் டைம்க்கு தேவையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம் வேற மாதிரி வாழலாம். எத்திக்கலா வாழலாம், கம்பேஷனட்டா வாழலாம். அதே நேரம் ஸ்மார்ட்டாவும் இருக்கலாம். சாணக்கியரோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை எடுத்துக்கோங்க. அவனோட ரூத்லெஸ்னஸை விட்டுடுங்க. அவனோட பிளானிங் ஸ்கில்ஸை எடுத்துக்கோங்க. அவனோட வெஞ்சன்ஸை விட்டுடுங்க. அவனோட டெடிகேஷனை எடுத்துக்கோங்க. அவனோ க்ரூவல்ட்டியை விட்டுடுங்க. இதோட நாம சாணக்கியரோட கதையை முடிக்கிறோம். ஒரு எளிய பார்ப்பனன், அவமானப்படுத்தப்பட்டவன். ஆனா அந்த அவமானத்தை ஒரு ஃபியூவலா யூஸ் பண்ணுனான். ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சான், இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனான். ஒரு புத்தகம் எழுதினான், அது இன்னைக்கும் படிக்கப்படுது. அவன் வாழ்ந்தான் எவ்வளவு காலம் தெரியாது, ஆனா அவன் லெகசி நிரந்தரம். இன்னைக்கும் இந்தியாவோட பெஸ்ட் திங்க் டாங்க்ஸுக்கு சாணக்கியா அப்படின்னு பேரு. இன்னைக்கும் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசும்போது அவன் பேரு வருது. இன்னைக்கும் மாக்கியாவெல்லியோட இந்தியன் ஈக்குவலண்டா அவனை சொல்றாங்க. ஆக்சுவலி மாக்கியாவெல்லிக்கு முன்னாடியே சாணக்கியர் இருந்துட்டான். அவன்தான் ஒரிஜினல். சாணக்கியரோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை காட்டுது. சர்க்கம்ஸ்டான்சஸ் உன்னை டிஃபைன் பண்ண
பண்ணாது. நீ சர்க்கம்ஸ்டான்ஸை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தான் உன்னை டிஃபைன் பண்ணும். சாணக்கியர் ஒரு ஏழை பார்ப்பனனா பிறந்தான். அவமானப்படுத்தப்பட்டான். அவனுக்கு எதுவும் இல்ல. நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். பண்ணுனான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், இன்னைக்கு நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும், உங்ககிட்ட என்ன இல்லாட்டாலும், உங்களுக்குள்ள இருக்கிற டிட்டர்மினேஷன், இன்டெலிஜென்ஸ், வில் பவர், இதை யாரும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. இதை யூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை மாத்துங்க. சாணக்கியர் இன்னொரு முக்கியமான விஷயம் கத்துக் கொடுத்தான். சிஸ்டம் திங்கிங். அவன் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸை மட்டும் பார்க்கல, ஹோல் சிஸ்டமை பார்த்தான். நந்தர் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்ல, அவன் ஒரு சிஸ்டமோட பார்ட். அந்த சிஸ்டமை எப்படி கொலாப்ஸ் பண்றதுன்னு அவன் யோசிச்சான். அதனால் அவன் மல்டிபிள் லெவல்ஸ்ல ஒர்க் பண்ணினான். மிலிட்டரி லெவல், எக்கனாமிக் லெவல், பொலிட்டிக்கல் லெவல், சோஷியல் லெவல், எல்லா லெவல்ஸ்லயும் அவன் மூவ்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ப்ராப்ளம்ஸை ஐசோலேட்டடா பார்க்காதீங்க. அது எந்த சிஸ்டமோட பார்ட்னு பாருங்க. அந்த சிஸ்டமை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு யோசிங்க. அப்போதான் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சாணக்கியரோட கதையில இன்னொரு ஃபேசினேட்டிங் ஆஸ்பெக்ட். அவன் நெவர் பவரை தனக்காக வேணும்னு நினைக்கல. அவன் கிங் ஆகல. அவன் ஒரு கிங் மேக்கர் ஆனான். அவன் பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுனான். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர். விசிபிள் பவர் இல்ல, ஆனா மோர் எஃபெக்டிவ். இன்னக்கும் நீங்க இத பார்க்கலாம். மிக பவர்ஃபுல் பீப்புள் எல்லாம் லைம் லைட்ல இருக்க மாட்டாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருப்பாங்க. ரியல் டிசிஷன்ஸ் அங்கதான் ஹேப்பன் ஆகும். சாணக்கியர் இது புரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவன் ஃபேமை விட இன்ஃப்ளூயன்ஸை சூஸ் பண்ணுனான். இது ஒரு முக்கியமான லெசன். ஈகோவை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க ஸ்பாட்லைட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க ஒர்க் எஃபெக்டிவா இருந்தா போதும். நீங்க அமைதியா இருங்க. சாணக்கியரோட ரைட்டிங் ஸ்டைல் கூட இன்ட்ரெஸ்டிங். அர்த்த சாஸ்திரம் படிச்சா உங்களுக்கு ஒன்னு தெரியும். அவன் ரொமான்டிசைஸ் பண்றதில்ல. அவன் ப்ரூட்டலி ஆனஸ்ட். இதுதான் ரியாலிட்டி. இதை ஏத்துக்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இது புரிஞ்சுக்கிட்டு இதோட வாழ கத்துக்குங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் ரியாலிட்டியை ஏத்துக்க விரும்புறதில்ல. அவங்க கம்ஃபர்டிங் லைஸ விரும்புறாங்க. எல்லாரும் நல்லவங்க, உலகம் ஃபேர். நீ நல்லா இருந்தா நல்லதுதான் நடக்கும். இதெல்லாம் போய். உலகம் ஃபேர் இல்ல. நல்லவங்க சஃபர் பண்றாங்க, கெட்டவங்க ப்ராஸ்பர் ஆகுறாங்க. இதுதான் ரியாலிட்டி. சாணக்கியர் இதை அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொன்னான். அழுது புலம்பாம ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணு. இதுதான் விஸ்டம். இப்போ நாம் ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு வரலாம். சாணக்கியர் இன்னைக்கு இருந்தா என்ன பண்ணுவாரு? மாடர்ன் வேர்ல்ட்ல அவன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி அப்ளை ஆகும்? நிச்சயமா அவன் டெக்னாலஜியை எம்ப்ரேஸ் பண்ணி இருப்பாரு. ஸ்பைஸ்க்கு பதிலா சைபர் சர்வேலன்ஸ், பிசிக்கல் பேட்டில்ஸ்க்கு பதிலா இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், கோல்ட்க்கு பதிலா டேட்டா அவன் அடாப்ட் பண்ணிருப்பாரு. ஆனா கோர் பிரின்சிபல்ஸ் சேமா இருந்திருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது, எனிமீஸோட வீக்னஸஸ் கண்டுபிடிக்கிறது, allies ஃபார்ம் பண்றது, ரைட் டைமிங்க்கு வெயிட் பண்றது, டிசைசிவா எக்ஸிக்யூட் பண்றது, இதெல்லாம் சேமா இருக்கும். டூல்ஸ் மட்டும் மாறும், பிரின்சிபல்ஸ் மாறாது. இன்னைக்கு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல நீங்க சாணக்கியன் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், கம்பெட்டிட்டிவ் அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ், ஹாஸ்டைல் டேக் ஓவர்ஸ், இதெல்லாம் சாணக்கியன் பிளேபுக்ல இருந்து தான் வந்தது. பாலிடிக்ஸ்ல கூட சேம். ஆப்போசிஷன் ரிசர்ச், அலையன்ஸ் பில்டிங், மீடியா மேனேஜ்மெண்ட், பப்ளிக் பெர்செப்ஷன் கண்ட்ரோல், இதெல்லாம் அர்த்த சாஸ்திரம்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல ஆனா சேம் கான்செப்ட்ஸ். இதுல ஒரு சுவாரஸ்யமான அப்சர்வேஷன். சாணக்கியர் எழுதினதுக்கும் மாக்கியவெல்லி த பிரின்ஸ்ல எழுதினதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ். ஆனா சாணக்கியர் கிட்டத்தட்ட 1800 வருஷம் முன்னாடியே இது எழுதிட்டான். இது என்ன சொன்னது? ஹியூமன் நேச்சர் மாறல, பவர் டைனாமிக்ஸ் மாறாது. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த காலத்திலையும் சக்சஸ்ஃபுல் ஆகலாம். சாணக்கியரோட கதையில இன்னொரு மூவிங் ஆஸ்பெக்ட் அவன் பர்சனல் சாக்ரிஃபைசஸ். அவன் ஒரு நாளும் திருமணம் பண்ணிக்கல, குடும்பம் இல்ல, கம்ஃபர்டபிள் லைஃப் இல்ல. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுனான் தன் மிஷனுக்காக. இது வொர்த்தா இருந்துச்சா? அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதுல ஒரு லெசன் இருக்கு. பிக் கோல்ஸ்க்கு பிக் சாக்ரிஃபைசஸ் வேணும். நீங்க எல்லாத்தையும் வேணும்னு நினைக்க முடியாது. கம்ஃபர்டபிள் லைஃபும் வேணும், எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட்ஸும் வேணும்னு முடியாது. சூஸ் பண்ணணும். சாணக்கியர் சூஸ் பண்ணுனான் அச்சீவ்மெண்ட்ட. அதுக்கான விலையை கொடுத்தான். இன்னைக்கு சொசைட்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி பேசுது. அது இம்பார்ட்டன்ட்.
ஆனா உண்மை என்னன்னா ட்ரூலி எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு இம்பேலன்ஸ் தான் வேணும், அப்செஷன் வேணும். இது ஹெல்த்தியா இருக்கா இல்லையா டிபேட் பண்ணலாம், ஆனா இது ரியாலிட்டி. சாணக்கியரோட லெகசியை பார்க்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் தெரியுது. அவன் டைரக்ட் லெகசி, அவன் கிரியேட் பண்ணுன எம்பையர், அது காலப்போக்குல மறைஞ்சது. மௌரிய எம்பையர் டிக்ளைன் ஆச்சு, அழிஞ்சது. ஆனா அவன் இன்டெலெக்சுவல் லெகசி, அர்த்த சாஸ்திரம், அது இன்னும் இருக்கு. இது என்ன டீச் பண்ணுது? ஐடியாஸோட பவர். இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாறும், எம்பையர்ஸ் ஃபால், ஆனா ஐடியாஸ் ரிமைன். நீங்களும் லாஸ்டிங் இம்பாக்ட் கிரியேட் பண்ண விரும்பினா ஐடியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாலேஜ் கிரியேட் பண்ணுங்க, விஸ்டம் ஷேர் பண்ணுங்க. அதுதான் ட்ரூலி இம்மார்டல். இப்போ நாம முடிவுக்கு வரலாம். சாணக்கியர் யாரு? ஒரு எளிய பார்ப்பனன், அவமானப்படுத்தப்பட்டவன். ஆனா அவன் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை இருந்துச்சு. அந்த இரப்ஷன் ஒரு எம்பையரை அழிச்சது, இன்னொன்னை கிரியேட் பண்ணுச்சு, இந்திய வரலாற்றையே மாத்துச்சு. அவன் ஒரு ஜீனியஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு கிங் மேக்கர், ஒரு பிலாசபர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாமும் சேர்ந்து. ஆனா எல்லாத்துக்கும் மேலா அவன் ஒரு சர்வைவர். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுனா, கடைசி வரைக்கும் தன் பிரின்சிபிள்ஸை ஸ்டிக் பண்ணுனா, கடைசி வரைக்கும் தன் விஷனுக்காக வாழ்ந்தா. இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்லையும் இருந்தாலும் சாணக்கியரோட கதையிலிருந்து இன்ஸ்பயர் ஆகலாம். நீங்க பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? சாணக்கியரும் அப்படிதான் இருந்தா. ஆனா அவன் ஸ்ட்ராட்டஜியோட, பேஷன்ஸோட, இன்டெலிஜென்ஸோட மாத்துனா. நீங்க இன்ஜஸ்டிஸ் ஃபேஸ் பண்றீங்களா? சாணக்கியரும் ஃபேஸ் பண்ணுனா. ஆனா அவன் பழி வாங்குனா, ஸ்மார்ட்லி, எஃபெக்டிவ்லி. நீங்க இம்பாசிபிள் கோல்ஸ் வச்சிருக்கீங்களா? சாணக்கியரோட கோலும் இம்பாசிபிளா தான் இருந்துச்சு. ஒரு வறுமையில இருக்கிற பார்ப்பனன் உலகத்திலேயே மிக பெரிய எம்பையரை ஓவர் த்ரோ பண்றது எப்படி பாசிபிள்? ஆனா அவன் பண்ணுனா பிளானிங், பர்சிஸ்டன்ஸ், இன்டெலிஜென்ஸோட. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், சாணக்கியர் பர்ஃபெக்டா இருக்கல. அவன் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பான், அவன் க்ரூவலா இருந்தான், அவன் ரூத்லெஸ்ஸா இருந்தான். நாம் அவனை வர்ஷிப் பண்ண வேண்டாம், ஆனா அவனிடமிருந்து லேர்ன் பண்ணலாம். அவனோட ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை எடுத்துக்கோங்க, அவனோட பிளானிங் ஸ்கில்ஸை எடுத்துக்கோங்க, அவனோட டிட்டர்மினேஷனை எடுத்துக்கோங்க. ஆனா அவனோட க்ரூல்ட்டியை விட்டுடுங்க. நீங்க உங்க வெர்ஷனை கிரியேட் பண்ணுங்க. மாடர்ன், எத்திக்கல், இஃபெக்டிவ். உலகம் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே போகுது. காம்படிஷன் அதிகமாகுது, சேலஞ்சஸ் பெருகுது. இந்த சூழ்நிலையின் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் முன்னேறவும் முக்கியம். சாணக்கியர் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்திருக்கான். யூஸ் இட், அடாப்ட் இட், சக்சீட். அவன் வாழ்ந்தது 2300 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவன் டீச்சிங்ஸ் இன்னும் ரெலவென்ட். இதுதான் ட்ரூ ஜீனியஸோட அடையாளம். காலத்தை கடந்து நிற்கிறது. சாணக்கியர் கதை இது சொல்லுது. சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி இருந்தாலும் நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்னு தான் முக்கியம். நீ விக்டிமா இருக்கலாம், அதோட விக்டரா மாறலாம். சாய்ஸ் உன் கையில. இந்த காணொளி உங்களுக்கு புதுசா ஒன்னு கத்துக் கொடுத்துச்சுன்னா, சிந்திக்க வச்சுச்சுன்னா, இன்ஸ்பயர் பண்ணுச்சுன்னா, அதுவே எனக்கு வெற்றி. சாணக்கியர் ஒரு லெகசி விட்டுட்டு போனான். நீங்களும் உங்க லெகசியை கிரியேட் பண்ணுங்க. சிறியதா இருக்கலாம், பெரியதா இருக்கலாம், ஆனா மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும். விரும்பு என்கிற குறியை அடுத்துங்க, பகிருங்க. கருத்துரைகள்ல உங்க எண்ணங்களை சொல்லுங்க. சாணக்கியரோட எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்? நீங்க எதை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவீங்க? உரையாடுவோம், சந்தா செய்யுங்க. இன்னும் இந்த மாதிரி ஆழமான, சிந்திக்க வைக்கும், கதை சொல்லல் முறையிலான வரலாற்று உள்ளடக்கத்துக்கு அடுத்த காணொளியில் வேறு ஃபேசினேட்டிங் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை பார்க்கலாம். வரலாறு, உத்திகள், வாழ்க்கை பாடங்கள் எல்லாத்தையும் பற்றி தொடர்ந்து பேசுவோம். நினைவில வையுங்க, சாணக்கியர் காட்டின வழி கடினமானது, ஆனா எஃபெக்டிவ். நீங்க எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்கீங்க? உங்க கோல்ஸ்க்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கீங்க? இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க டைரக்ஷன் தெரிஞ்சிடும். வாழ்க்கை ஒரு சதுரங்க ஆட்டம். சாணக்கியர் கிராண்ட் மாஸ்டர். அவன் காட்டின மூவ்ஸை படியுங்க, புரிஞ்சுக்கோங்க, உங்க கேம்ல அப்ளை பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இதோட நாம் சாணக்கியரோட வரலாற்றை முடிக்கிறோம். ஒரு மனுஷன், ஒரு மூளை, ஒரு மிஷன், ஒரு லெகசி. அவன் போய் பல நூற்றாண்டுகள் ஆயிருச்சு. ஆனா அவன் ஐடியாஸ் இன்னும் வாழுது, இன்னும் இன்ஸ்பயர் பண்ணுது, இன்னும் டீச் பண்ணுது. நன்றி சாணக்கியருக்கு. நன்றி உங்களுக்கு கடைசி வரைக்கும் கேட்டதுக்கு. இப்போ எழுந்திருங்க, உங்க பேட்டிலை ஃபேஸ் பண்ணுங்க, உங்க எம்பையரை பில்ட் பண்ணுங்க, உங்க லெகசியை கிரியேட் பண்ணுங்க.